எல்லாருக்கும் வணக்கங்க. என் பேர் பிரேம்குமார். நீங்கள் பார்க்குற என் சேனல் பேர் கிரிப்டோ கான்ஸ் தமிழ். இந்த சேனல் நீங்கள் புதுசாக இருக்கீங்கன்னா என் சேனல் நம்ம கிரிப்டோ கான்ஸோட ப்ரைஸ் பேஷன் பற்றி கிரிப்டோ கான்ஸோட டெக்னிக்கல் ஆன்சர் பற்றி வீடியோ போடுவோம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லைங்க, நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாதவங்க லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் ட்ரேடிங் வெப்சைட்டில் இருக்கேங்க. பிடிசி வெப்சைட் டவுன்லோட் பண்ணிக்க டே டைம் வச்சிருக்கேன். ப்ரைஸ் கரெக்டாக பார்த்தீங்கன்னா 43,000 ஓகேங்களா. ஸோ $42,997. ஸோ நான் ரவுண்டு ஃபிகராக வந்து $43,000 சொல்கிறேன் ஓகேங்களா. ஸோ $43,000 ப்ரைஸ் இப்போ கரண்ட்டாக இருக்குது ஓகேங்களா. ஸோ ப்ரைஸ் என்ன பண்ணியிருக்கு அப்படின்றது பார்க்குறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, ஸோ நேற்று வந்து நிறைய ஃபோன் கால் எனக்கு, ஸோ நிறைய மெசேஜஸும் வந்தது. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நான் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்டே நிறைய பேசியிருந்தேன் நேற்று ஓகேங்களா. ஸோ அதனால தான் வந்து நேற்று என்னால் வீடியோ போட முடியல. ஸோ அதனால தான் வந்து இன்றைக்கி வீடியோ போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் போட ஆரம்பிச்சிட்டேன் ஓகேங்களா. ஸ்டூடெண்ட்ஸும் சரி, சாதாரண சப்ஸ்கிரைபர்ஸும் சரி, அவங்களோட பேசியிருந்தேன். ரைட், ஓகே. ஸோ நேற்று என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ப்ளே ஸ்டோர்லேருந்து பைனான்ஸுன்னு உட்பட ஸோ இன்டர்நேஷ்னல் எக்ஸ்சேஞ்சில் தூக்கிட்டாங்க சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து இப்போது ஒர்க் ஆகிருக்க ஆப் வந்து அதாவது இன்ஸ்டால் பண்ணி நம்ம ஒர்க் ஆகிருக்க ஆப் எல்லாமே ஒர்க் ஆகுது. பட் ஃபர்தராக பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோர்லேருந்து எதுவுமே டவுன்லோட் பண்ண முடியாத மாதிரி ஆயிடுச்சு சரிங்களா. ரைட், ஓகே. இப்போ அடுத்து என்னப்பா பண்ணுறது அப்படின்றது அப்படின்றது என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஸோ அது நான் சொல்கிறது இது வந்து நான் என்னென்னா, இது ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் ஓகேங்களா. நம்ம சேனலில் பழசுலேருந்து ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். ஸோ நான் என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, கண்டிப்பான முறையில் நம்மளுக்கு பினான்ஸே ஆட்டம் காட்டும் அப்படின்னு சொல்லி இருந்தேன் சரிங்களா. அது என்ன ரீசன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஏன்னா நாம் வாங்கக்கூடாது ஓகேங்களா. நாம் வாங்கக்கூடாது, அதுதான் வந்து ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் என்னென்னா, நாம் விற்றுட்டு வெளியில் போகணும். ஏன் இந்த ப்ரெஷர் க்ரியேட் பண்ணுறாங்க அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ நம்மளுக்கு இடிஎஃப்பும் அப்ரூவ் ஆயிடுச்சு ஓகேங்களா. ஸோ இப்போது பெரிய லெவலில் பையிங் பண்ணுறதுக்கான சிச்சுவேஷன் நிறைய இருக்குது. ஸோ இப்போ அவங்க வந்து பை பண்ணணும் அப்படின்ற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா, செல் பண்ணாதான், யாராவது செல் பண்ணால் மட்டும்தான் அவங்களால பை பண்ண முடியும் ஓகேங்களா. யார் செல் பண்ண வைப்பாங்க பார்த்தீங்கன்னா, ரீட்டைல் ட்ரேடர்ஸை தான் செல் பண்ண வைப்பாங்க. ஸோ ரீட்டைல் ட்ரேடர்ஸை செல் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. எக்ஸ்சேஞ்சை வந்து இதை மாதிரி வந்து முடக்குவாங்க. ஸோ இல்லைனா இந்த மாதிரி வந்து ஒரு ப்ரெஷருக்கு பில்ட் பண்ணுவாங்க சரிங்களா. ஸோ இதனால் என்ன அப்படின்றது இப்போ பார்த்தீங்கன்னா, இந்தியன் கவர்மெண்ட் வந்து இந்த இன்டர்நேஷ்னல் எக்ஸ்சேஞ்செலாம் வந்து பேன் பண்ணியிருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட மைண்டில் என்ன ஆகிருக்கும் பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்காக ப்ரெஷர் பில்ட் ஆகிருக்கும். ஸோ இதுக்கப்புறம் வந்து இதில் வந்து ட்ரேட் பண்ணலாமா வேணாமா, இல்லைனா வந்து ஃபண்டு இருக்கிறது வந்து சேஃபாக, இது எல்லாமே நடந்திருக்கும். ஸோ நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறவங்க வந்து மேக்ஸிமம் வந்து இந்த மாதிரி நடக்கும் வாய்ப்பு இருக்குன்னு நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன். ஸோ அதனால் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா, சில பேரில் பல பேர் வந்து சேஃப்பால் வேலெட் வாங்கி இருக்கீங்க. ஸோ சில பேர் பார்த்திங்கன்னா இன்னும் வாங்காமல் இருக்கீங்க. ஸோ அதுக்கு நான் சொல்கிற சொல்யூஷன் என்ன அப்படின்றது பார்த்திங்கன்னா, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சேஃப்பால் வேலெட் வாங்கி ஹார்ட்வேர் வேலெட் வாங்கி ஸ்டோர் பண்ணுறது தான் அதுக்கான சொல்யூஷனே சரிங்களா. அப்படி இல்லாத பட்சத்தில் இப்போ நான் வந்து ஆர்டர் போட்டிருக்கேன் அப்படின்ற பட்சத்தில் முடிஞ்ச லெவலுக்கு என்னென்னா, ட்ரஸ்ட் வேலெட்டை செகண்ட் ப்ரிஃபரன்ஸாக வச்சுக்கோங்க ஓகேங்களா. ஸோ ட்ரஸ்ட் வேலெட்டில் போட்டால் கூட சீக்கிரமாக வந்து சேஃப் வாலெட் வாங்கிட்டு அதில் வந்து ஹார்ட்வேர் வாலெட் வாங்கிட்டு அதில் மாற்றுற மாதிரி பார்த்துக்கோங்க ஓகேங்களா. ஏன்னா ட்ரஸ்ட் வேலெட்டை பொறுத்த வரைக்கும் ஹேக்கிங்கே ஆகும், அது ஒரு கான்சியஸாகவே இருந்துக்கோங்க. ட்ரஸ்ட் வேலெட்டில் நீங்கள் யூஸ் பண்ணும்போது அந்த வேலெட் வந்து எந்த விதமான ஆட்ராப்போ அட்டன் பண்ணியிருக்கக்கூடாது ஓகேங்களா. அதே மாதிரி எந்த ஒரு இந்த ப்ரீ லான்ச்சிங்கு முன்னாடி வந்து இது பண்ணுவாங்க இல்லைங்களா, அது மாதிரிலாம் எதுவுமே பண்ணிக்கலாம். உங்களோட வேலெட்டோட அட்ரஸ் வெளியில் எங்கேயுமே போயிருக்கூடாது. அது உங்களுக்கு மட்டுமே கான்ஃபிடென்ஷியலாக இருக்கணும். வெளியில் எங்கேயுமே நான் சொல்கிறது பார்த்தீங்கன்னா, ஏர்ட்ராப் நீங்கள் அட்டன் பண்ணிங்கன்னா கூட அந்த இடத்துல போய் நீங்கள் உங்களோட ட்ரஸ்ட் வேலெட்டை லிங்க் பண்ணும்போது அது வெளியில் போயிருக்கும் சரிங்களா. அந்த மாதிரி எதுவுமே பண்ணாமல் ஃப்ரெஷ்ஷான ட்ரஸ்ட் வேலெட்டாக இருந்தால் தாராளமாக அதை நம்பி போடலாம் ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து என்னென்னா, இல்லாதவங்க அதை யூஸ் அதாவது சேஃப்பால் வேலெட் இல்லாதவங்க அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் முடிஞ்ச லெவலுக்கு சேஃப்பால் வேலெட்டில் ஹார்ட்வேர் வேலெட்டை வாங்கி அதை யூஸ் பண்ணுங்கள் சரிங்களா. ரைட், ஓகே. ஸோ இப்போ அடுத்தது என்ன விஷயம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம்ஸ், அதாவது என்னென்னா இன்டர்நேஷ்னல் எக்ஸ்சேஞ்ச் இது பண்ணுறது. ஸோ முடிஞ்ச லெவலுக்கு நான் சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் காயினை காப்பாற்ற பாருங்கள் ஓகேங்களா. விட்டுட்டு போகணும்னு நினைக்காதீங்க. அது வேணாம் நம்மளுக்கு.
அடி உழுது ப்ளஸ் நம்மளை இது பண்ணுறாங்க. நீங்கள் விட்டுட்டு கிரிப்டோ விட்டுட்டு போன எல்லா யூஎஸ்டியாக மாதிரி யூஎஸ்டியாக விட்ரா பண்ணிட்டு எப்போ அந்த கிரிப்டோக்கு ஒரு பெரிய கும்பிட்டு போட்டு போகணும் அப்படின்றத மட்டும் கனவுல கூட நினைக்காதீங்க. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, நாம் பிடிச்சிருக்கிற ப்ரைஸ் எல்லாம் பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட்டு ப்ரைஸில் பிடிச்சிருக்கோம். ஓகேங்களா? எப்படியாவது ஏதாவது பண்ணிங்கனையாவது நீங்கள் வந்து காயினை வந்து ப்ரொடெக்ட் பண்ண பாருங்கள். சரி, இப்போ இது ஹார்ட்வேர் வாலெட்டில் பெரிய இதெல்லாம் கிடையாது. மிஞ்சி போனால் ஒரு 6000 ரூபாய் 7000 ரூபாய் தான். ஓகேங்களா? வாங்கி வந்து அதில் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, அப்போது இப்போ வந்து பினான்ஸ் இதாகிடுமாப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா, பினான்ஸ் சைட்லேருந்து நிறைய நோட்டீஸும் போட்டிருக்காங்க, ட்விட்டரில் ட்வீட் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, உங்கள் ஃபண்டு சேஃபாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, இது எப்படிப்பட்ட விஷயம்னா, இப்போ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபண்டு உள்ளே இருக்குது, லாஸ் ஆனால் நம்மளோட ஃபண்டு லாஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ இன்கேஸ் எதாவது நடந்ததுன்னா நம்மளோட ஃபண்டு உள்ளே இருக்க இது வந்து போயிடும். ஸோ அதே நீங்கள் அந்த பக்கம் அவன் பக்கம் பார்த்தீங்கன்னா, அவனுக்கு நாம் பண்ணுறது எல்லாமே அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பிஸ்னஸ். ஓகேங்களா? அவனுக்கு மிகப்பெரிய ஃபண்டு. ஸோ நாம் லாஸ் ஆகிறத விட நம்மள மாதிரி அவன் ஒரு 1000 மடங்கு லாஸ் ஆகும். ஓகேங்களா? 100 மடங்கு 1000 மடங்கு மேலே கூட அவன் வந்து லாஸ் ஆகிறதுக்கான லாஸ் ஆகும். அதுவும் லாஸ் ஆகிறதும் பார்த்தீங்கன்னா இந்த பிஸ்னஸ்னால அவனுக்கு லாஸ் கிடையாது. இன்கேஸ் இந்தியா டேக்ஸ் போட்டால் கூட அந்த டேக்ஸை வந்து ஆப்பில் எடுத்து வந்து போடணும், இந்த டேக்ஸ் பிடிக்கிறாங்கன்னா கூட அவன் கையிலேருந்து எடுத்து கட்ட போகிறது கிடையாது, நம்ம கிட்டேருந்து வாங்கி தான் கட்ட போகிறான். அதனால் அவனுக்கு லாஸ்ன்றது கிடையாது. ஓகேங்களா? அவனை பொறுத்த வரைக்கும் அந்த பிஸ்னஸ் வந்து இது மாதிரி ஷட் டவுன் ஆயிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் வந்து நிறைய பேர் ட்ரேட் பண்ணுறாங்க கிரிப்டோவை. ஸோ அவங்க அந்த பணம்லாம் அவனுக்கு வேஸ்ட்டாக போயிடும். ஓகேங்களா? அவன் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் உள்ளே வருவான். ஏன் அப்படின்னா, இந்தியாவில் அதை பேன் பண்ணிட்டாங்கன்னா அதுதான் இதுக்கப்புறம் ட்ரேடே பண்ண மாட்டாங்க கிடையாது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகிடுவாங்கன்னா, இந்தியன் எக்ஸ்சேஞ்சு பக்கம் போயிடுவாங்க. ஓகேங்களா? இந்தியன் எக்ஸ்சேஞ்ச் வந்து நாங்கள் என்னென்னா பழக ஆரம்பிச்சிருவாங்க. நம்மளே வந்து பார்த்திங்கன்னா அது பழக ஆரம்பிப்போம். இப்போ நானே பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சு போய் வஸ்ரிக்ஸை போய் பார்த்தேன், வஸ்ரிக்ஸோட எக்ஸ்சேஞ்சை போய் பார்த்தேன். ஸோ அது மாதிரி இந்த நடுவில் ஒரே விஷயம் சொல்கிறேன், இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தாங்க இருக்கும், ஏன்னா நிறைய விஷயம் பேச வேண்டியது இருக்குது அதனால். சரிங்களா? ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்தியன் எக்ஸ்சேஞ்சு பக்கம் போப்போம், என்ன ஏதுன்றது போய் பார்ப்போம், எப்படி இது பண்ணலாம், இது டிடிஎஸ்னால் என்ன அப்படின்றது நம்ம வந்து ஆராய்ச்சி பண்ண இருப்போம். அது ஒன்ஸ் ஓகே அப்படின்னு நம்ம மனசு பட்டு நாம் வந்து இந்தியன் எக்ஸ்சேஞ்சுக்குள்ளே பூந்து இதாகிட்டோன்னா, செட் ஆகிட்டோன்னா, அப்புறம் ஃபினான்ஸ் வந்தால் கூட அது கொஞ்சம் நம்ம யோசிக்கிற மாதிரி ஆகிடும். ஓகேங்களா? ஒன்ஸ் ஒரு எக்ஸ்சேஞ்சோ இல்லை ஒரு இது செட் ஆகிடுச்சின்னா அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஓகே அது பக்கம் அதுவே மேலே ட்ரஸ்ட் வச்சு அது வரைக்குமே போகும். அப்படி தான் நம்மளுக்கு இவ்வளோ நாளாக ஃபினான்ஸ் இருந்தது. ஸோ இப்போ ஃபினான்ஸ் வந்து இந்த இஷ்யூனால இப்போ அதை வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க, பேன் பண்ணி வச்சுருக்காங்க இந்தியாவில். மற்றபடி அவனோட பிஸ்னஸோ இல்லை எக்ஸ்சேஞ்சு முடியுதோ எக்ஸ்சேஞ்சு மேலே எந்த விதமான ப்ராப்ளமும் கிடையாது. சரிங்களா? ஸோ அவன் என்ன பண்ணுவான்னா, முடிஞ்ச லெவலுக்கு இங்கே இருக்க மக்கள் வந்து இந்த இந்தியன் எக்ஸ்சேஞ்சு பக்கம் சாட்டிஸ்ஃபை ஆகிறதுக்குள்ளே அவன் உள்ளே வரணும் தான் பார்ப்பான். ஏன்னா அவனுக்கு அவ்வளோ பெரிய பிஸ்னஸ் இது. ஓகேங்களா? அவன் உள்ளே வரணும் தான் பார்ப்பான். ஸோ முடிஞ்ச லெவலுக்கு அவன் சீக்கிரமாக வர்றதுக்கு தான் பிளான் பண்ணுவான். ஓகேங்களா? ரைட், ஓகே. ஸோ அடுத்தது விஷயம் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, டேக்லைன்னு சொல்லி நம்ம அடிக்கடி சொல்லுவோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆசை காட்டுறதுல பயப்படணும், பயம் காட்டுறதுல ஆசைப்படணும். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த இன்டர்நேஷ்னல் எக்ஸ்சேஞ்செலாம் பிளாக் பண்ணும்போது பிளாக் பண்ணுறேன் பேன் பண்ணியிருக்காங்க. பேன் பண்ணியிருக்கிறதுல பார்த்தீங்கன்னா இப்போ இந்தியன் எக்ஸ்சேஞ்சில் இன்டர்நேஷ்னல் எக்ஸ்சேஞ்சில் பேன் பண்ணதுனால இப்போ ஆட்டோமேட்டிக்காக யாருக்கு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இந்தியன் எக்ஸ்சேஞ்சுக்கு ப்ளஸ் பாயிண்ட். ஓகேங்களா? ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன்னா, எனக்கு தெரிஞ்சது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அளவுக்கு ஃபேவரட்டானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வஸ்ரிக்ஸ். ஓகேங்களா? சரி, ஓகே. இந்தியன் எக்ஸ்சேஞ்சில் வஸ்ரிக்ஸ், ஏன்னா இந்தியன் எக்ஸ்சேஞ்சுக்கு இது பாசிட்டிவான நியூஸு. சரி, ஓகே, வஸ்ரிக்ஸ் என்ன பண்ணின்னு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வஸ்ரிக்ஸு காயினை போய் பார்த்தேங்க. ஓகேங்களா? நான் அப்படியே ஷாக் ஆகிட்டேன் அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். ஸோ வஸ்ரிக்ஸ் காயின் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மந்த்லி கேண்டலை வச்சு பார்க்கும்போது பர்ஃபெக்டான முறையில் பாட்டம் அவுட் ஆகிட்டு, அதாவது கரெக்டாக இந்த டிமாண்டை டேப் பண்ணிவிட்டு ப்ரைஸு பவுன்ஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா? கரெக்டாக டிமாண்டை டேப் பண்ணிட்டு பவுன்ஸ் ஆகிருக்கு. இன்கேஸ் பினான்ஸு வரலை, ஓகேங்களா, பைனான்ஸு ஏதாவது ஒரு இஷ்யூ வருவான், எப்படி இருந்தாலும் வருவான், வரமாட்டான்னு கிடையாது, வருவான். பட் ஆனால் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மக்கள் எல்லாருமே இந்த இந்தியன் எக்ஸ்சேஞ்ச் பக்கம் செட்டில் ஆகுறாங்க அப்படின்ற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா இந்த வஸ்ரிக்ஸ் டோக்கன் வந்து ஷூட் அவுட் ஆக ஆரம்பிச்சிடும்.
ஏன்னா இவன் டிமாண்டை டேப் பண்ணிட்டு ப்ரைஸை நல்லா மூவ் பண்ணி வச்சுருக்கான். அதாவது ட்ரெண்டு டவுன் ட்ரெண்டாக இருக்குது, அப் ட்ரெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஸோ அப்படின்னா என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இவன் இருக்கிற ப்ரைஸ் எவ்வளோன்னா 23 சென்ட். சரிங்களா? ஆனால் இவன் போன ஹை எவ்வளோன்னு பாருங்கள், கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா $6. ஓகேங்களா? $6.60. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த 23 சென்ட் இருக்க கரண்ட் ப்ரைஸில் வாங்கினா கூட மினிமம் கேரண்டி பார்த்தீங்கன்னா ஆல் டைம் ஹைக்கும் போனால் கூட கிட்டத்தட்ட $6 போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இப்போ இதில் நான் என்ன சொல்கிறேன்னா இதில் நம்மளுக்கு ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஓகேங்களா? ஸோ மேபி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க டேக்ஸ் ரேட்டுக்கோ இப்போ இருக்க டிடிஎஸ் ரேட்டோ ப்ரைஸ் மேலே போன பிறகு அதை குறைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன் அப்படின்னா ப்ரைஸ் மேலே போயிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் அவனுக்கு காயினை விற்கணும். நான் சொல்கிறது யார், நான் சொல்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேல்ஸ், பெரிய பெரிய வேல்ஸ் இன்வெஸ்டர்ஸ், பிக் இன்வெஸ்டர்ஸ். அவங்களுக்கு என்னன்னா காயின்ஸை விற்கணும். அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா விற்கிறதுக்கு அவங்க விற்கணும்னா இன்னொருத்தங்க வாங்கணும். யார் வாங்குவா? வேல்ஸுக்கு ஆப்போசிட்டாக இருக்குது ரீட்டைல் ட்ரேடர்ஸ். அந்த ரீட்டைல் ட்ரேடர்ஸ் தலைமையில் தான் கட்ட ஆரம்பிப்பான். ஸோ அப்போ ரீட்டைல் ட்ரேடர்ஸ் உள்ளே வரணும்னா அப்போ தான் என்ன பண்ணுவாங்கன்னா டேக்ஸை கொஞ்சம் வந்து கம்மி பண்ணுவாங்க, டிடிஎஸை கம்மி பண்ணுவாங்க, ஏதாவது பிளா 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 அப்படின்ற மாதிரி விஷயஸ் எல்லாமே பண்ணுவாங்க. அதாவது இதுக்கு சாதகமாக வாங்கிறதுக்கு சாதகமாக வந்து இப்போ எப்படி வாங்கவே விடாத மாதிரி பண்ணியிருக்காங்களோ அதேமாதிரி மேலே போகும்போது வாங்கிறதுக்கு சாதகமான விஷயங்கள் நடக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால் என்ன அப்படின்றது பார்த்திங்கன்னா அந்த இடத்துல தான் நாம் சேல் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அப்போது இன்கேஸ் அந்த மாதிரி விஷயம்லாம் நடக்கும் போது இந்த டோக்கன் ஷூட் அவுட் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? ஆல் டைம் ஹையை கூட உடச்சிட்டு மேலே போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வசரிக்ஸ் ஓகேங்களா இந்த டோக்கன் இப்போதைக்கு 23 சென்ட்டில் இருக்குது. 20 சென்ட்டுக்கு கீழே கிடைச்சா வாங்கலாம். இதோட ரிஸ்க் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு 20 சென்ட் அப்படின்றது வச்சுங்களேன், இதோட லோ ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த கேண்டலோட லோ தானா லோ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 7 சென்ட் 7.5 சென்ட். ஓகேங்களா? நீங்கள் 7 சென்ட்டுன்னே வச்சுக்கோங்களேன். அப்போ 20 சென்ட்டு நீங்கள் 20 சென்ட்டில் நீங்கள் எடுத்தீங்கன்னா கூட இதோட லோ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 7 சென்ட்டு. நம்ம இதோட லோ ஓவரால் லோவாக வச்சா கூட கிட்டத்தட்ட 5 சென்ட்டு. அப்படின்னா ஒரு 15 சென்ட்டு ரிஸ்க்கு. ஓகேங்களா? 15 சென்ட்டு ரிஸ்க்கு. ஆனால் கிடைக்கிற ப்ராஃபிட் எங்கன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட $6 மேலே போகும். அதாவது இந்த ஆல் டைம் ஹையை உடச்சிட்டு போகும். ஓகேங்களா? அதனால் இதில் வந்து ரிஸ்க்கு ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால அது மட்டும் இல்லாமல் ட்ரெண்டும் ஓரளவுக்கு நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு. ப்ளஸ் இதுக்கு சாதகமான நியூஸ் வர மாதிரி இருக்கிறதுனால இது இப்போதைக்கு பையிங் ப்ரைஸ். ஸோ நான் என்ன பிளான் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20 சென்ட். ஓகேங்களா? வசரிக்ஸ் டோக்கன் வந்து 20 சென்ட்டுக்கு கீழே வந்தால் தான் நான் வாங்கிறதுக்கு பிளான் பண்ணுவேன். ஓகேங்களா? கீழே வந்தால் வாங்குவேன், இல்லைன்னா ஓகேப்பா பரவாயில்லப்பா நோ ப்ராப்ளம்ப்பா டாட்டா பை பை அப்படின்ற மாதிரி தான். ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நான் வந்து நிறைய காயினை ஹோல்டு பண்ணியிருக்கேன், ப்ளஸ் நிறைய இது வச்சு நான் உள்ளே போட்டிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த டோக்கன்றது எக்ஸ்ட்ராவாக தான் நான் வச்சுருக்கேன். ஓகேங்களா? ஸோ சில பேர் என்னென்னா காயின்ஸ் நிறைய பேர் வாங்காமல் இருப்பாங்க இல்லையா? ஸோ கொஞ்சம் காயின்ஸ் மட்டும் வாங்கியிருப்பீங்க. ஸோ அவங்களுக்கு இது என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா இந்த வசரிக்ஸ் டோக்கனை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். ஓகேங்களா? நான் கண்டிப்பாக வாங்குங்கன்னு நான் சொல்லலை, நீங்களும் கன்சிடர் பண்ணுங்கள். நீங்களும் ஒரு ரவுண்டு பாருங்கள், வசரிக்ஸை பற்றி விசாரிங்க, அதோட பேக்ரவுண்டை பாருங்கள். ப்ளஸ் வந்து இப்போ அடுத்த வர நியூஸுக்கு வந்து இது வந்து ரியாக்ட் ஆகுமா அப்படின்றதும் பார்த்துக்கோங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா டெக்னிக்கலாக நான் சொல்லணுன்னா டெக்னிக்கலாக இது புல்லிஷ். ஓகேங்களா? டெக்னிக்கலாக இது புல்லிஷ் மாறின மாதிரி இருக்குது. சரிங்களா? ஆனால் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா 20 சென்ட்டுக்குள்ளே வந்த பிறகு நான் வாங்குவேன். ஸோ 20 சென்ட்டுக்குள்ளே வந்து எங்கேயாவது திரும்பிச்சுன்னா நான் அப்போ வாங்கிறதுக்கு ட்ரை பண்ணுவேன். சரிங்களா? ரைட், ஓகே. ஸோ சுத்தமாக வாங்காதவங்க இதை கொஞ்சம் கன்சிடர் பண்ணலாம். ஓகேங்களா? அதே மாதிரி பிட்காயின். ஓகேங்களா? இப்போ நம்ம பிட்காயினுக்கு போய்டும். ஸோ பிட்காயின் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீக்லியில் நம்மளுக்கு இங்கே டவுன் ட்ரெண்டு டினாரியோ போட்டிருக்கு. அதாவது கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஷூட்டிங் ஸ்டார் கீழேன்ற பாருங்கள், மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷூட்டிங் ஸ்டார் ஃபார்மேஷனில் இருக்குது. ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா டெய்லியில் நம்மளுக்கு ரிஜெக்ஷன் ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா டெய்லியிலேயே நம்மளுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஸ்டார் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ வீக்லியில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஷூட்டிங் ஸ்டார் ஃபார்ம் ஆகிருக்கு. சரிங்களா? ஸோ நம்மளுக்கு இப்போ இந்த மாதிரி ஃபார்ம் ஆகி இருக்கிறதுனால ஸோ வீக்லிலேயே நம்மளுக்கு ரிஜெக்ஷன் கேண்டில் ஃபார்ம் ஆகிருக்கிறதுனால
வீக்லியில் நெக்ஸ்ட் வீக், அதாவது வீக்லி கேண்டில் வந்து இன்னைக்கு நாளைக்கு காலையில் 5:30 மணியோட க்ளோஸ் வைக்க போகுது. சரிங்களா, நெக்ஸ்ட்டு வீக் ஓகேங்களா. நெக்ஸ்ட் வீக் கேண்டில் வந்து இந்த வீக்லி கேண்டலோட லோ ப்ரைஸை கட் பண்ணி கேண்டலுக்கு கீழே க்ளோஸ் வச்சுதுன்னா, நெக்ஸ்ட் வீக் கேண்டல் இந்த வீக்லி கேண்டலோட கட் பண்ணி க்ளோஸ் வச்சுதுன்னா கண்டிப்பான முறையில் ப்ரைஸு இந்த 25 உடைச்சிடும். ஓகேங்களா, இந்த 25 உடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வீக் கேண்டல் ஒருவேளை இந்த ஹைக்கு மேலே போய் கேண்டல் கட் ஆகி க்ளோஸ் வச்சுதுன்னா ஃபர்தராக வந்து இன்னும் ஒரு ஸ்டெப்புக்கு வந்து இன்னும் கொஞ்சம் மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இந்த ஹைக்கு மேலே போய் உடைக்கிறது வந்து எப்படி உடைக்குதுன்றது பார்க்கணும். அதே மாதிரி இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 48க்கு மேலே ஒரு மந்த்லி கேண்டல் க்ளோஸ் வைக்கணும்னு சொன்னேன். இப்போது இதுதான் ஹை. ஓகேங்களா, இந்த 48 ப்ரைஸ் என்ன பண்ணியிருக்கு, விக்கி விட்டுருச்சு. அப்போது இது வந்திருக்க ஹை இருக்கு இல்லையா, 48,975 49 ரவுண்ட் வச்சுக்கலாம். இப்போ இனிமேல் பார்த்தீங்கன்னா இந்த 49க்கு மேலே கட்டாய் க்ளோஸ் வச்சா மட்டும்தான் ஃபர்தராக வந்து புல்லிஷ் ஆகும், இல்லைன்னா மார்க்கெட் பியரிஷ் ஆகும். ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னா 4 ஹவரில் பார்த்தீங்கன்னா இது வந்து ட்ரெண்டு சேஞ்ச் ஆயிடுச்சு. 4 ஹவரில் ட்ரெண்டு வந்து பியரிஷ் மோடில் வந்துச்சு. டெய்லியில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த லைன் போட்டிருக்கேன் பாருங்கள். ஸோ இந்த ஒயிட் லைன் போட்டிருக்கேன் இல்லைங்களா, ஒரு நிமிஷம். ஓகே, இந்த $40,471 $40,000 ரவுண்டாக வச்சுக்கோங்க. $40,000 கீழே நம்மளுக்கு கட்டாய ஒரு வந்து டெய்லி கேண்டல் க்ளோஸ் வச்சுதுன்னா இது டெய்லியிலையும் ட்ரெண்டு சேஞ்ச் ஆகிடும். ஓகேங்களா, அப்போ என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு நம்மளுக்கு இங்கே ஒரு டிமாண்ட் இருக்கு இல்லைங்களா. ஸோ இந்த டிமாண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 38,400லேருந்து 36,700. ஓகேங்களா, ஸோ இந்த டிமாண்டை வந்து டேப் பண்ணிட்டு மறுபடியும் ரீபவுன்ஸ் ஆகும். அப்போது இந்த இடத்துலேருந்து ப்ரைஸு மறுபடியும் வந்து ரிஜெக்ஷன் ஆகி கீழே வரும். ஓகேங்களா, எப்போ இது டிமாண்ட் ஓடையதோ அடுத்து நேரம் எங்கன்னா அடுத்த டார்கெட் வந்து இந்த 25க்குமே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. சரிங்களா, ரைட், ஓகே. ஸோ இந்த பீரியடில் தான் அதே மாதிரி இந்த வட்டி வந்து கீழே வரப்போகுது. பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு வந்து பிடிசி இத்தீரியம் தான் வந்து மேபி கீழே ஃபால் நடக்க ஆரம்பிச்சுன்னா பிடிசி இத்தீரியம் தான் பெரிய லெவலில் ஃபால் வரும். ஆல்ட்டு காயின் பார்த்தீங்கன்னா சைடு வேல வரத்துக்கான சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா, இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா பார்த்தீங்கன்னா $8லேருந்து $100 போயிட்டான். இப்போது $100லேருந்து மறுபடியும் $8 போவானா பார்த்தீங்கன்னா சொல்லனா வாய்ப்பு இல்லை. அதே மாதிரி கடனாவுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 40 சென்ட் தான் அதோட லோ ப்ரைஸாக இருக்குது. அந்த லோ ப்ரைஸை கடனா உடைக்குமான்னு கேட்டிங்கன்னா அதுவும் வாய்ப்பு கம்மி. ஓகேங்களா, அதேமாதிரி லிங்க்கு பார்த்தீங்கன்னா $4 $5 இருக்குது. ஓகேங்களா, அதோட லோ உடைக்குமா பார்த்தீங்கன்னா அதுவும் கம்மி. அதே மாதிரி ஐசிபி பார்த்தீங்கன்னா $2 $3 இருக்குது. $2 சம்திங் இருக்குது. அதோட லோ இப்போ ஏன்னா $12 இருக்குது. அதோட லோ உடைக்குமா பார்த்தீங்கன்னா அதுவும் வாய்ப்பு கம்மி. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ட்டு காயின் எல்லாமே கிட்டத்தட்ட 3 கிராஸ் 4 கிராஸ் மேலே போன ஆல்ட்டு காயின் எல்லாமே அதோட லோவை உடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப கம்மி. 3 கிராஸுக்கு மேலே போன ஆல்ட்டு காயின் எதுவுமே வந்து திரும்ப அந்த லோவை வந்து உடைக்காது. ஸோ அது என்ன ஆகும்னா அது கன்சல்டேஷன் மோடில் இருந்து பிட்காயின் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கிராஷ் ஆகி கீழே வரும். ஓகேங்களா, ஸோ எக்ஸ்பெக்டேஷன் ப்ரைஸ் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா இந்த வீக்லி கேண்டலோட க்ளோசிங்கும் இந்த வீக்லி கேண்டல் வந்து ரிஜெக்ஷன் அவ்வளோதான். இது வந்து பியரிஷ் தான் க்ளோசிங்கு. நெக்ஸ்ட் வீக் கேண்டல் வந்து இதுக்கு லோவும் தாண்டி க்ளோஸ் வச்சதுன்னா ப்ரைஸ் ஃபர்தராக வந்து ஒரு பெரிய ஃபால் நோக்கி வர ஆரம்பிக்கும். ஓகேங்களா, ஸோ அதே மாதிரி மந்த்லி கேண்டலும் நம்ம நோட் பண்ணி தான் இருக்கும். ஏன்னா மந்த்லி இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு இதுவும் வந்து ஷூட்டிங் ஸ்டார் டைப்பில் தான் இருக்குது. சரிங்களா, ஸோ இதுவும் நம்ம வந்து ஒரு சைடு நம்ம பார்த்துக்கினே இருக்கோம். மந்த்லி கேண்டல் க்ளோஸ் ஆப்போ நம்ம வந்து மந்த்லி கேண்டல் க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா ரெட் கலரில் க்ளோஸ் ஆச்சுன்னா ஃபர்தராக இது வந்து ரொம்பவே ஃபால் ஆகுது, பெரிய கிராஷ் வரதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா, ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குது மார்க்கெட்லன்றது. சரிங்களா, ஓகே, ரைட். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுறேங்க. அப்படியே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. கடைசியாக நான் டிசைன் மட்டும் சொல்லிக்கிறேங்க. நான் ஃபினான்ஷியல் அட்வைஸ் கிடையாது. இந்த வீடியோவில் சொல்லிக்கிறது எல்லாமே நான் ஓன் இருக்குது. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும்னா நீங்களே ஒரு ஓன் இன்வெஸ்ட் பண்ணிட்டோ இல்லை உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைஸ் கேட்டோ டிசைட் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ எவ்ரி ஒன்.